அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு ஒரு சுமால் கதை ஒண்ணு. அப்போ நான் ஒரு கட்டுக்கடங்காத சீரும் பாயும் காளையாக அப்படி துள்ளி குதிச்சு போய் அந்த மாடோடைய மதியில பிடிச்சி ஒரு இறுக்கி அப்போ வந்து ஒரு முறுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? இப்ப நீ என்ன நினைக்கிற சொல்லிட்டா நானு சொல்லிட்டா ஜல்லிக்கட்டு பக்கமே உன்னை எல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. மாடி மிதிச்சாலே சாணி வெளில வந்துடும் உனக்கு. ஏண்டா நீ வாழை பிடிப்பியாடா? நீ இப்ப மதியில பிடிக்கிறேன்னு சொல்றேன் தானே சொல்ற. இப்ப நினைக்கிற நீ நான் சிரித்தான் தீபாவளி ஹோய் நாளும் இங்கே ஏகாதேசி நான் சிரித்தால் நான் சிரித்தால் நான் சிரித்தால் சரி நல்லா சரி நமக்கு வந்த வாழ்வு இருக்கே பாப்பா அந்த கடவுளுக்கே அடுக்காது. நல்ல வீடு, 3 வேளை உட்கார்ந்து சாப்பிட சோறு, நல்ல அழகான ஒரு பொண்டாட்டி, அழகா முத்துக்குள்ள குழந்தைங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ இதுக்கு முன்னாடி 2 சொன்னீங்க, அதுல நியாயம் வாஸ்தவம். ஆனா அழகான பொண்டாட்டி சொன்ன பாரு, அது என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது? ஆமா. என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? ஏன் முடியாது? என்ன பொறாமையா உனக்கு? சரி இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நான் சிரித்தால் தீபாவளி ஹோய் நாளும் இங்கே ஏகாதேசி. நேரம்டா எல்லாம் நேரம். என்ன பண்றது? ஆமாண்டி இன்னைக்கு நேரம். வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிப்பானா அந்த மாதிரி இருக்குல நீ பண்றது. இது நல்லா இருக்கேடி இந்த டயலாக். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிப்பான். அது சரி. எல்லாம் நேரம். அர்த்தராத்திரில மழை பெஞ்சா கொடை பிடிக்கதான் செய்வாங்க. இதுல என்ன இது? அர்த்தராத்திரில தூங்கிட்டு தான் இருப்பாங்க. போயிட்டு நான் அர்த்தராத்திரில நின்று போய் கொடை பிடிப்பேன். எங்க ஊர் மதுரைக்கு வந்து பாரு, அர்த்தராத்திரில தான் நாங்க வந்து அரை பிளேட் பிரியாணி அப்படியே சாப்பிடுவோம். கொட்டிக்கிறதுலே இரு. அதானே வேலை உனக்கு. உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க. ஒரு டைம்ல மதுரையில எல்லாம் வந்து நம்ம இந்த சிம்மக்கல்ல ஒரு மெஸ் இருக்கும். அப்படியே போய் உட்காந்து வச்சுக்கோ, நண்டு ஆம்லேட். இந்த நண்டு இருக்கு பத்தியா, அந்த அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷை எடுத்து அந்த ஆம்லேட்டை போட்டு கிட்டு 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 கிட்டுன்னு வாட்டி அதில் கொஞ்சம் சேர்வா ஊற்றி அப்படியே 2 கரண்டு வழக்கெண்ணெய் போட்டு, வழக்கெண்ணெய் இல்லடி சாரி நல்லெண்ணெய், உங்கள் அப்பா ஞாபகமாக வருது எனக்கு வழக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு ஆட்டி இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அப்படி ஒரு தோசை மாதிரி ஊற்றி அப்படி இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு. இப்போ நீ என்ன நினைக்கிற? நீ இப்போ என்ன நினைக்கிற சொல்லிட்டா? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சோத்துக்கே வழி இல்லாம ஊரை சுத்தி இந்த நாய் நீ உனக்கு நண்டு ஆம்லெட் கேக்குது தானே நினைக்கிற? பார் உன் நடப்பு அப்படிலாம் நினைச்சுக்க பாரு. ஏய் ஏய் லுக்கு இங்கடி, ஏய் தரி இங்க பாரு, அதெல்லாம் மறந்துடும். நீ நண்டு ஆம்லெட் சாப்பிட்டவங்க நான் சீனித்தான் தீபாவளி ஹோய் இப்படி சொல்ற. ஒரு டைம்ல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு ஒரு சுமால் கதை ஒண்ணு. அப்போ நான் ஒரு கட்டுக்கடங்காத சீரும் பாயும் காளையாக அப்படி துள்ளி குதிச்சு போய் அந்த மாடோடைய மதியில பிடிச்சி ஒரு இறுக்கி அப்போ வந்து ஒரு முறுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? இப்ப நீ என்ன நினைக்கிற சொல்லிட்டா நானு சொல்லிட்டா ஜல்லிக்கட்டு பக்கமே உன்னை எல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. மாடி மிதிச்சாலே சாணி வெளில வந்துடும் உனக்கு. ஏண்டா நீ வாழை பிடிப்பியாடா? நீ இப்ப மதியில பிடிக்கிறேன்னு சொல்றேன் தானே சொல்ற. இப்ப நினைக்கிற நீ நினைச்சியா இல்லையா? இப்போ ஏய் இங்க மாதிரி ஏய் லுக்கு இங்க மாதிரி நினைச்சியா இல்லையா? நினைக்க நீ என்னைய சொல்றிய. எங்க தாத்தாலாம் வந்து காளமாட்டோடைய கைய விட்டு பிடிப்பாரு பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது பிச்சுக்கிட்டு போகும். என்னடி சொல்றா இவ வந்துகிட்டு? மதுரைக்காரங்க எல்லாம் சும்மாவா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. இல்ல நான் உனக்கு கேக்குறேன், சொல்லு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் மட்டும் செவனேன்னு தான் உட்கார்ந்து இருக்கேன். ஏய் நீ லேடிஸ், நீ சிவனேன்னு உட்கார கூடாது, பார்வதின்னு தான் உட்காரணும். நான் தான் சிவனேன்னு உட்காரணும். நீயா வாண்டடா உன்னை புகழ்ந்து பேசிக்கிற, நீயா கதையா அலக்குற, என்கிட்ட ஏன்டா வர? நீ பாக்குற பார்வையே சரியில்லையே. குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். உன் மைண்ட் வாய்ஸ் வெளியில கேக்குது. ஏன் இல்ல நான் கேக்குறேன், ஸ்பீக்கரை கம்மி பண்ணு. அப்படியாவது பாக்குறேன்னு சந்தோஷப்படு. சரியா? உன்னை இந்த அளவுக்கு யாரும் நல்லா பார்க்க மாட்டாங்க. நான் பாக்குறேன்.
நீ பாக்குறத விடு, நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இப்ப அப்படிதான் நினைச்ச நீ? நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே. சாமி உன் கால்ல கூட நான் விழுறேன், உன்னை பத்தி நான் எதுவுமே நினைக்கல. நீயா விடு. கேளு, இப்படிதான் ஒரு நாள் வைகை ஆத்து பழத்துல வெள்ளம்னா வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போறாங்க அம்பிட்டு பேரும். ஏய், வைகை ஆத்து பாலண்டி, அது கீழே வெள்ளம் போகுதுடி, காற்றாற்று வெள்ளம்டி. ஒரு ஆமா, ஒரு 1000 மாடு அடிச்சுன்னு போகுது, ஒரு 50 பேர் அடிச்சுன்னு போறாங்க காரு. சொல்றது கேள்வி. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு ஏற்கனவே 2 கால் அவுட். சொல்றது கேள்வி. என்ன பேசுறேன் கூட எனக்கு கேட்கல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. காலம் ஃபுல்லா உன்னோட கதைய, மொக்க கதைய, வீணா போன கதைய கேட்டு 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 என் காது செவிடானதான் மிச்சம். இன்னும் போற காது கேட்கவே பண்ண பாக்குறீங்க. சரி, இத மட்டும் சொல்லி ரெண்டு கடைசியா ஒரு சான்ஸ் கொடு. எதா சொன்னாலும் வெட்டி பந்தா வீணா போன தண்டு தான் நீ. கேளுப்பா, கேளுமா, இங்க வாமா. இவர் என்ன உனக்கு வர பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? உட்காரு. இவர் இப்படிதான் வைகை ஆத்து பழத்துல வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போறாங்க. உடனே அங்க இருந்து ஒரு குரல், ரவிராஜு அப்படின்ட்டு. நான் வீட்டுல பழைய சோறு தின்னுட்டு மல்லக்கா படுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இங்க கேக்குது காது. எழுந்து போனேன், ஒரு ஓட்டம். அங்க போனா அடிச்சுட்டு போறதெல்லாம் காப்பாத்த நீ ஒருத்தன் தான் மதுரையிலேயே இருக்க, இம்மிடியேட்டா காப்பாத்துப்பான்னு சொன்னாங்க. போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே வேட்டியா ஊத்து எல்லாம் அப்படி போட்டு ஒரு இழுத்தம் பாரு. போன 1000 மாடு, 50 பேரு, 10 காரு எல்லாம் வேட்டில மாட்டிட்டு வந்துருச்சு, காப்பாத்தி விட்டேன். நாத்த எங்க இருக்கோ அங்கதானே வரும் எல்லாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க பார். இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டா? எப்பா சாமி, ஆளை விடு, நான் எதுவுமே நினைக்கல. என்ன ஆளை விட்டா போதும். நீ செஞ்சு நீ உன் கதையை ஸ்டாப் பண்ணு. நான் நினைக்கிறது நீ கண்டுபிடிக்கிற. நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல ஆசை என்ன சொல்லுவாங்க அது சாமியாரா? ஏய், நீ கேளு, நான் சாமியாரெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஆசாமிதுவா. அது ஏன் நீ இப்ப நினைச்சேன்றத நான் சொல்லிடுறேன். என்னடா உனக்கு பிரச்சனை? இப்ப ஏண்டா உனக்கெல்லாம் கோமணமாகவே காசு இல்ல, உனக்கு எதிரா வீட்டின் தானே நினைச்சேன். கரெக்ட், இது கரெக்ட், உண்மை. இது இப்படிதான் நினைச்சேன். இப்ப நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இதுக்கு முன்னாடி நான் அப்படி நினைக்கல. நீ உனக்கு கோமணம் வாங்கவே காசு இல்லையே, உனக்கு இதுக்கெல்லாம் எப்படிடா காசு? கோமணம் வாங்க வக்கு இல்ல தானே உனக்கு? ஆமாடி, அதுக்காக பீத்த கலப்ப மாதிரி பீத்திக்கிற. ஒரு விளம்பரம் உனக்கெல்லாம் எதுக்குடா பந்தா? இதெல்லாம் மதுரைக்காரன், மதுரைக்காரன் நல்லா வாயில வந்துட போகுது எனக்கு. சும்மா இல்லாம யார் அவசரம் எடுத்துட்டு இருக்க நீ? சரி வெளிய போ. வாய் இருக்குன்னு என்னடா பேசுவியாடா? சரிப்பா, அதுக்காக இப்படி ஒரு ஆளை போட்டு இப்படி அடிக்கிறது போ. பேச வச்சுதான் கொல்லுவா. ஐயோ போமா. ஐயோ இன்னைக்கேமா ரொம்ப அழகா இருக்கு போ. என்ன இவ்வளவு பொசுக்குன்னு கோவம் பண்ணிட்டா இவ? ஐயோ ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ ஏன் கையில தான் சாவ போற. நீ பாத்துனே இரு. பாத்து நான் மட்டும் செவனேன்னு தான் உட்கார்ந்தேன் நானு. நான் எதனா சொன்னேனாடா? உனக்கு ஆசையாடா நீ இப்படி எல்லாம் இருக்கன்றா சொல்லுன்ட்டு? வேணா, வாயில எதனா வந்துரும். இன்னும் நிறைய இருக்குறாடா. எங்க தாத்தா கதையெல்லாம் சொன்னோம்னா நீ ஒரு நாள் பத்தாது. நீ இந்த மாதிரி வேண்டாம் சொன்னா கேளு.